உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று, கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும், வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை, பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. ராஜா, வா மாப்ள, டீ சாப்பிடுறீங்களா? டீ எல்லாம் இருக்கட்டும். நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னது நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே. எப்படி எல்லா விஷயம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிறீங்க? உண்மையிலேயே நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் விளங்குற மாதிரி சொல்லுங்க. உன் தங்கச்சி பானு வீட்டுக்கு வந்தா 2 நாள் வச்சிருந்துட்டு உடனே அனுப்ப மாட்டீங்களா? ஒண்டியே எங்க அப்பாவும் நானும் சமைச்சு சாப்பிடணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? பானுவா? எங்க வீட்டுக்கா? ஆமா, உங்க வீட்டுக்கு தான். இல்ல, வரவே இல்ல. என்ன விளையாடுறீங்களா? நான் விளையாடல, நீங்க தான் விளையாடிட்டு இருக்கீங்க. சத்தியமா வீட்டுக்கு வரவே இல்ல. என்ன நிஜமாவா சொல்றீங்க? அவ எதுக்கு வரா? வந்தா உங்களுக்கு தெரியாம வரப்போறா? எப்போ வந்தான்னு சொல்றீங்க?
3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சா? எது சொன்னாலும் குத்தம் கண்டுபிடிச்சு சண்டை போடுறா. எல்லாம் அவ நல்லதுக்கு தான் சொல்றேன். அதை புரிஞ்சுக்காம லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. என்னது லெட்டர் எழுதி வச்சுட்டு போனாளா? என்ன லெட்டர்? நீயே படிச்சு பாரு. அன்புள்ள அத்தானுக்கு, உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். உங்கள் கூட சேர்ந்து வாழ எனக்கு தகுதி இல்லை. என் நிலைமையும் எங்கள் வீட்டு நிலைமையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. என்னை ஒரு மகாராணி மாதிரி கவனிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக நான் எந்த வேலை செஞ்சாலும் அதை செய்யக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளேயே என்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னீங்க. என்னால் அது முடியாது. உங்களை ஒரு வேலைக்கார மாதிரி நடத்த என்னால் முடியாது. ஒரு மனைவி தான் கணவனுக்கு செய்கிற பணிவிடைய தடுக்க யாராலும் முடியாது. முன்ன மாதிரி நீங்கள் என்கிட்ட மனைவிட்டு பேச மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு அதுக்காக தான் நீங்கள் என்கிட்ட வாழ்க்கையை நடத்துறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நீங்கள் என்னை பற்றி சரியாக புரிஞ்சிக்காம எங்கள் அண்ணன் உங்ககிட்ட ஏதோ வாக்குவாதம் பண்ணான்னு நீங்கள் என்கிட்ட சொல்லலை. ஆனால் அந்த விஷயத்த நேரில் பார்த்த ஒருத்தர் என்கிட்ட சொன்னப்ப நான் அப்படியே ஆடி போயிட்டேன். நீங்களாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லை. நான் இதை பற்றி எத்தனையோ தடவை உங்ககிட்ட நான் கேட்டப்போ ஏதோ ஒரு சாக்கு சொல்லி முடியாதுன்னு சொல்லி சொல்லாமல் விட்டுட்டீங்க. எங்கள் சித்தி நம்ம வீட்டுக்கு வந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டீங்க? சித்தி உங்ககிட்ட தகராறு பண்ணி ரவுடித்தனமாக பேசுனாங்களாம். நீங்கள் பொய் சொல்லி ஏதோ சமாளித்து அவங்கள அனுப்பி வச்சிட்டீங்களாம். அது கூட நீங்கள் என்கிட்ட சொல்லலை. மற்றவங்க சொல்லி தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு. என்ன மாப்பிள்ள, பானு இப்படி எழுதியிருக்கா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அவ மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்ச உடனே அவளே தேடி வருவா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நானும் பேசாம இருந்துட்டேன். ஆனா 3 நாள் ஆச்சு. அவ வரலன்னு நினைச்சுதான் இப்போ உன் வீட்டுக்கு வரப்போ உன்னை பார்த்தேன். அவன் எங்க வீட்டுக்கு வரல. சித்தி வீட்டுக்கு போக மாட்டா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக மாட்டா. ஆனா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ராஜா. இருந்தாலும் அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க கிளாஸ் எடுத்தத அவ தப்பா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அவ ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு ராஜா. சிச்சி, பானு அந்த அளவுக்கு கோழ இல்லை மாப்பிள்ள. அவ ரொம்ப தைரியமானவ. எதையும் துணிஞ்சு நின்று ஃபேஸ் பண்ணுவா. இல்ல ராஜா, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. அவ இல்லாம 3 நாள் சரியா தூங்கல, சாப்பிடவும் இல்ல. இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். நான் போய் புத்திமதி சொல்லி அவளை கூட்டிட்டு வரணும். மத்த நேரமா இருந்தா கூட பரவாயில்ல, அவ ஒரு புள்ளத்தாச்சி வேற. வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு ராஜா. ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? வேற எப்படி நினைக்கிறது? இந்த விஷயம் அக்கம் பக்கத்துல யாருக்காவது தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? பொண்டாட்டிய கொடுமை பண்ணி அடிச்சு விரட்டிட்டாங்கன்னு தானே தப்பா பேசுவாங்க. ஊர் உலகம் 1000 பேசும். அதெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. பானு எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் 1 நாள் வச்சிருப்பாங்க, இல்ல 2 நாள் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சந்தேகப்பட மாட்டாங்களா? அப்படி அவ அங்க இருந்தா உனக்கும் எனக்கும் தகவல் சொல்லி சேர்த்து வைக்கணும்னு தானே நினைப்பாங்க. என்ன வேற குழப்பாதீங்க மாப்பிள்ள. உங்க தவிப்பு எனக்கு புரியுது. நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இப்ப என்ன செய்யணுங்கிற பத்தி யோசிப்போம். உங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க கிட்ட ஏதாவது போன்ல பேசிருக்கலாம்ல. வேற வேணையே வேணாம். இந்த விஷயம் தெரிஞ்சா அம்மா துடிச்சு போயிடுவாங்க. ஏற்கனவே அவங்க ஹார்ட் பேஷண்ட் வேற. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும். இப்படி எதுவுமே சொல்லாம உங்க அம்மா கிட்ட மறைக்காதீங்க. அவங்க கிட்ட பக்குவமா சொல்லி பாருங்க. இல்லனா ஏதாவது ஃப்ரெண்டு வீட்லயாவது விசாரிச்சு பார்க்கலாம்ல. மாப்பிள்ள, நீங்க கவலைப்படாம போங்க. எப்படியும் பானு கண்டுபிடிச்சு
சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? பேசாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பானு எழுதின லெட்டரையும் போட்டோவையும் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போலீஸுக்கு போனா ரொம்ப சிக்கலா போயிடும். அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க மாப்பிள்ள. அப்புறம் உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் அக்கம் பக்கத்துல விசாரிச்சு அவங்களே கண்ணு காது மூக்குன்னு வச்சு கேஸை வேற பக்கம் மாத்தி போடுறாங்க. பேப்பர்ல கண்ணா பின்னான்னு என் தங்கச்சி பத்தி அசிங்கமா வரும். அவங்க அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணி விசாரிப்பாங்க. இது தேவையா? என்ன ராஜா, எந்த தப்பும் செய்யாத எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? கவலைப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, உன்னை நம்பிதான் போறேன் ராஜா. பானு எங்க இருக்காங்கிற தகவல் கிடைச்சதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறேன். ஒருவேளை நீங்க பானுவை பார்த்துட்டா உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. சரி ராஜா, கண்டிப்பா சொல்றேன். நான் வரேன். நம்பிக்கையோட போங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். என்ன பேட்ரிக், என்ன முடிவு பண்ண? என்ன பேட்ரிக், இப்படி சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? நாங்க நல்லா யோசிச்சு பார்த்தோம். இந்த டீலிங் நாங்களே முடிச்சுக்கிறோம். பேட்ரிக், என்ன பேசுறோம், யாருக்கிட்ட பேசுறோம்னு யோசிச்சு பேசுங்க. வீணா என்ன பகைச்சுக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த எம்டி ஜென்டில்மேன் கிடையாது, பக்கா கிரிமினல். எங்கிட்ட இருந்து நைஸா வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பணம் தரதா சொல்லிட்டு உங்களை கூட்டி போய் போட்டு தள்ளுவான். நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? எத்தனை வருஷமா இதே டைலாக் கேட்கறது? அவன் பணத்தை விட்டு எறிஞ்சா நம்மள மாதிரி 1000 பேரை கொண்டு வர முடியும். அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். இப்ப எப்படி எங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு போராடுறான். பேட்ரிக், நீ நினைக்கிற அமௌண்ட்டை நான் வாங்கி தரேன், என்ன நம்பு. அந்த அமௌண்ட்டை நீங்க என்ன வாங்கி தரது? அவனே எங்க கிட்ட தந்தா நாங்க எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க போறோம். அவருக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, அதான் என்ன தேடி வந்தாரு. தப்பு அவன் பேர்ல இருக்கு. எல்லாருக்கும் ஆசை காட்டி மோசம் பண்றதையே அவன் தொழிலா வச்சிருக்கான். சரி, முடிவை இப்ப என்னதான் சொல்ற? இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. வேண்டாம் பேட்ரிக், வீணா என்கிட்ட மோதாத. இத பாருங்க, எனக்கு உங்ககிட்ட டீலிங் வச்சுக்க உடன்பாடு இல்ல. அவனை வர சொல்லுங்க, நேருக்கு நேரா பேசி முடிவெடுப்போம். பணத்தை கொடுத்தா அடுத்த செகண்டே பாண்டு பேப்பர் சிடி எல்லாத்தையும் கொடுத்துறேன். அதை விட்டுட்டு ஆளாளுக்கு நாட்டாம சொன்னா எந்த வேலையும் நடக்காது. என்னை எதிர்த்து ஒன்னால வாழ முடியாது. சும்மா அந்த பிலிம் காட்டுற வேலை என்கிட்ட வேணாம். உங்க வயசுக்கு நீங்க இப்படி சவுண்ட் கொடுத்தா என் வயசுக்கு நான் எவ்வளவு சவுண்ட் கொடுக்க முடியும்? ஏதோ தொழில்ல சீனியர்ங்கிறதுக்காக ஒதுங்கி போனா ரொம்ப ஓவரா பில்டப் பண்றீங்க. பேட்ரிக், அடங்கு சரோஜா, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. எல்லாம் தாண்டி போனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பேட்ரிக், ஒன்னு நான் ஒரு கை பாக்குறேன். கரெக்டா பேசுனீங்கன்னா நம்ம யாரு, நம்ம பவர் என்ன? வணக்கம் சார். வா பேட்ரிக், இப்பதான் நான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ஆயுசு 100. எனக்கு ஆயுசு 100ன்னு என்கிட்டயே சொல்றீங்க. என் ஆயுச க்ளோஸ் பண்ண சொல்லி மத்தவங்க கிட்ட சொல்றீங்க. என்ன பேட்ரிக் சொல்ற? என்னென்னமோ பேசுற. நடிக்காதீங்க சார், எல்லாம் தெரியும் எனக்கு. வீணா என்ன சந்தேகப்படாத பேட்ரிக், நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. சரோஜா கிட்ட என்ன சொன்ன? என்னது சரோஜாவா? எந்த சரோஜா? ஏய், இந்த ஓவர் ஆக்டிங் வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணாத. மோனை போட்டு தள்ளுறோம் உன்னை. என்ன பேட்ரிக் இப்படி எல்லாம் பேசுற? இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ற? நான் இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றேனா? நீ தாடா இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ற. நீ எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு எதையோ பேசிக்கிட்டு இருக்க. ஏய் நிறுத்துற. நானும் பொறுமையா போயிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பேசிட்டே போற. நீ சரோஜாட்ட டீல் பேசி என்ன போட்டு தள்ளுறதுக்கு பேரம் பேசுறதெல்லாம் தெரியும். 50 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னது கூட எனக்கு தெரியும். ஏன் உனக்கு இப்படி இந்த கேவலமான புத்தி? காரியம் ஆகணும்னா காலில் விழுற, காரியம் ஆகலன்னா காலை வாடுற. ஏன் இப்படி போதும் உன் புத்தி? பிசினஸ்னா நேர்மை இருக்கணும். நீ உணர்ச்சி வசப்பட்ட மாதிரி நானும் உணர்ச்சி வசப்பட்டு உன்னை போட்டு தள்ளிட்டா உன் கதி என்ன ஆகும் தெரியுமா? அண்ணா, நாம இப்படி சும்மா டயலாக் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இவன் கைய காலை கட் பண்ணாதான் இவனுக்கு புத்தி வரும். அடுத்த வாட்டி தப்பு செய்யக்கூடாதுங்கிற பயம் வரும். அப்படி செஞ்சலாங்கிற? சரி, செக் பண்ணி பார்த்துருவோம். வேணாம் பேட்ரிக், அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத.
என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் அணுவா செத்துக்கிட்டு இருக்கேன். எப்ப எது நடக்கும்ட்டு நான் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கேன். போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிடுமோன்னு பயத்துல ராத்திரி பூரா தூங்காம துடிச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே நல்லா இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். கையில ரிமோட்டை வச்சுக்கிட்டு சேனலை மாத்துற மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசை மாத்திட்டே இருந்தா அப்படிதான் இருக்கும். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும். முடிவு எடுத்துட்டா அது தப்போ ரைட்டோ யோசிக்காத. எடுத்த முடிவுல ஸ்டடியா நில்லு. குரங்கு மாதிரி மனசை அலைய விட்டுட்டே இருந்தா மென்டலா போடுவேன். பேசும்போது ரொம்ப அப்பாவி மாதிரி பேசுற. நாங்க போனதுக்கு அப்புறம் உன் புத்தியை காட்டுற. இத பார், நீ சரோஜா கிட்ட போ இல்ல சங்கீதா கிட்ட போ, யாருக்கிட்ட வேணாலும் போ. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆனா என் மேல எவனாவது கைய வச்சான் அடுத்த நிமிஷம் உன் கை உன்கிட்ட இருக்காது. வித்த தெரிஞ்சவங்ககிட்டயே வித்த காட்டுறியா நீ? அதான் மன்னிச்சிடுன்னு சொன்னேன்ல, ஏன் திரும்ப திரும்ப எனக்கு கிளாஸ் எடுக்கிற? மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? இப்போ உன் கையை விட்டுட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சரியா போயிடுமா? எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியா? நீ பிசினஸ் மேன் வெளியே சொல்லாத. நீ அந்த வேலைக்கு தகுதி இல்லாதவன். சரி பேட்ரிக், நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. எனக்கு அந்த சீடியும் பத்திரத்தையும் கொடுத்துடு. உனக்கு என்ன சேர வேண்டியது இருக்கோ அதை நான் கொடுத்துறேன். உன்னை நம்ப முடியாது. முதல்ல பணத்தை கொடு, அதுக்கப்புறம் பத்திரமும் சீடியும் உன்னை தேடி தானா வரும். பணம் இன்னும் கைக்கு வரல. லாயர் அந்த உயிர்ல ஏதோ வில்லங்க இருக்குன்னு சொல்றாரு. கையில பணத்தை வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன். இந்த கதை இன்னும் நீ எவ்வளவு நாள் தான் சொல்லுவ? நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீ என்ன செய்வன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். பேட்ரிக், லாயர் கிட்ட நான் பேசிட்டேன். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சு. சொத்தெல்லாம் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன செட்டில் பண்ணுமோ அதை பண்ணிடுறேன். அண்ணே, ஒவ்வொரு தடவை இப்படித்தானே சொல்றான். இவனை நம்ப கூடாதுண்ணே. இத பாரு, இனி நீ பேசுறதெல்லாம் கேட்டு போறதுக்கு நான் பழைய பேட்டரிக்கு இல்ல. உனக்கு இன்னும் 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ பணத்தை ரெடி பண்ணு. இல்லாட்டி அடுத்த வாரம் நான் பணத்தை ரெடி பண்ணி உனக்கு கொடுத்துருவேன். நீ பணம் தருவியா? எப்படி? உன் கையெழுத்து போட்ட பத்திரம் என்கிட்ட இருக்குல்ல, அதுல என்ன வேணாலும் எழுத முடியும். அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாத. அதுல நிறைய வில்லங்க இருக்கு. அப்புறம் நீயும் மாட்டிப்ப, நானும் மாட்டிப்பேன். யாருமே அனுபவிக்க முடியாம போயிடும். எத்தனை வில்லங்க வந்தாலும் அதை எந்தெந்த விதத்துல சமாளிக்கணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதுல நாங்க கரை கண்டவங்க. இல்ல பேட்ரிக், உண்மையிலேயே நிறைய பிரச்சனை இருக்கு. அதை சால்வ் பண்ணிட்டா சொத்து என் கைக்கு வந்துடும். பாதி வேலை முடிஞ்சிருச்சு, மீதி வேலையும் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே நானே உனக்கு ஃபோன் பண்றேன். சும்மா அல்வா கொடுக்குற மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒரு பொறுமைக்கு எல்லாம் உண்டு. நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், நீ தரா மாதிரி இல்ல. சும்மா பிலிம் காட்டிட்டே இருக்க. இது நமக்கு ஒத்து வராது. இல்ல பேட்ரிக், நான் சொல்றதெல்லாம் சத்தியம். என் மாமனார் அந்த உயில்ல வில்லங்கம் வச்சிருக்காரு. அதுதான் சிக்கல். சத்தியெல்லாம் பண்ணாத. உன் பேச்சை நம்பினதெல்லாம் ஒரு காலம். இப்பெல்லாம் நீ உண்மையை பேசினாலும் பொய் பேசுற மாதிரி தான் தெரியுது. உனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு ஒண்ணு நீ புதுசா புரிய வைக்க வேண்டாம். இன்னும் 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ பணத்தை ரெடி பண்ணு. அண்ணா, இவங்கிட்ட என்னென்ன வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? மேட்ரை சொல்லிருங்க, அப்பதான் அவன் நம்ம வழிக்கு வருவான். சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டான மேட்ரிக்கே வரேன். உன் ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு நான் செட்டியார்கிட்ட பேசிட்டேன். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. உன் இடத்தையெல்லாம் அவரே வாங்கிக்கிறேன்ட்டாரு. வர்ற பணத்தை 3ஆ பிரிச்சு உனக்கு ஒரு ஷேரு, மீதி 2 ஷேர் நாங்க எடுத்துக்கிறோம். என்ன பேட்ரிக், அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுன, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுற? இத பாரு, பழகுன தோஷத்துக்காக உனக்கு 1 ஷேராவது தரேன். ரொம்ப பேசுன அது கூட கிடைக்காது. வேணாம் பேட்ரிக், நீ எதுவும் பண்ண வேணாம். நானே பணத்தை ரெடி பண்ணி தந்துடுறேன். மறுபடியும் சொல்றேன், உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துரு. இல்ல நான் எதுவும் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுருவேன். வாடா குமார், போலாம். சித்தி, வா ராஜா. என்ன ஆளைய காணோம்? இப்பதான் உனக்கு சித்தி ஞாபகம் வந்துச்சா? என்ன ராஜா ஒரு மாதிரியா இருக்கிற? சித்தி, பானு 3 நாளா காணோம். என்னடா சொல்ற? ஆமா சித்தி, பானு 3 நாளா காணோம். லெட்டரை தேடிச்சுட்டு எங்கேயோ போயிட்டா. உனக்கு எப்படி தெரியும்? கிஷோர் தான் சொன்னாரு. நினைச்சேன் அந்த படுவாவை தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவான்னு. அவர் மேல எதுவும் தப்பு இல்லை சித்தி.
பானு எழுதிய லெட்டரை அவர் காமிச்சாரு. லெட்டர் எழுதி வச்சிருந்தாளா? அதுல என்ன எழுதியிருந்தா? வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். கல்யாணி